ரொம்ப ஆழமான கேள்வி, கொஞ்சம் பயங்கரமான கேள்வியும் கூட. நம்முடைய எனக்கெல்லாம் நாங்கள் ஒரு கூட்டு கொடுத்தன மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். எங்கள் அம்மா வெளியில் போகணுன்னாக்க நான் விளையாடிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு குரல் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு அப்படியே ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரம்மா என் மேலே ஒரு கண்ணெல்லாம் வைக்காது, அது வேலையில் தான் இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்கேயோ வெளியில் போயிட்டு தான் வருவாங்க. பக்கத்து வீட்டிலே சாப்பிட்டுப்போம், அங்கேயே சில சமயம் தூங்குவோம். ஒரு விதமான அச்சம் என்பதும் இருந்தது இல்லை. இன்றைக்கு இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன், உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் கூட உங்கள் பிள்ளை அங்கே விட்டுட்டு போகலாமான்னு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? எப்போது நடந்தது இந்த பிறழ்வு? அதான் அவர் கேட்குறாரு. வயது பருவத்தில் இருக்கிற 2 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பருவ கோளாறுன்னு சொல்லிடலாம். வயதான ஒருத்தருக்கு அந்த சின்ன பிள்ளையை பார்த்து அப்படி தோன்றது, இதை என்னன்னு சொல்வீங்க? வக்ரம்னு சொல்லணும். இந்த வக்ரங்களை தூண்டி விடுவதே பல சமயங்களில் அவர்களினுடைய கைபேசியில் அவர்கள் பார்க்கின்ற ஆபாசமான காட்சிகள் என்று சொன்னால், வெளி உலகத்தில் விஷத்தை விதைச்சிருக்கோம் என்ற செய்தியை சேஷாத்ரி இந்த மேடையிலே சொல்லியிருக்கிறார்.